நம்ம ஜபத்துக்கு வந்திருக்கோம், அபிஷேக ஜபத்துக்கு வந்திருக்கோம். நம்மளுக்கு யாருக்கும் சந்தேகம் இருக்கக்கூடாது, அபிஷேகம் இருக்கா நம்மளுக்கு இல்லையா அப்படின்னு சந்தேகமே வரக்கூடாது. இருக்குது, அளவு கம்மியாக இருக்கும். எலிசாவோட கேட்காப்புல பரலோகத்தை எடுத்துக்கணும் என்ன வரன்னு கேட்காப்புல. அப்போ நீ எடுத்துக்கொள்ளும் பார்த்தீங்கன்னா என்ன ஆவியின் வரம் கூட ஆவியின் வரம் ரெட்டிப்பாக வேணும்னு சொல்றாப்புல. வேற எதையும் கேட்கல. எலிசாவோட கேட்கும்போது உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது உங்களோட ஆவியின் வரம் ரெட்டிப்பாக வரணுங்க. அந்த ரெட்டிப்பான வரம் தான். இப்போ உன்னத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அது வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். ஏசாயா 32, 15, 16 ரெண்டு. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்போ